மூவி நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா போய் நல்லா பார்த்துட்டு வரலாம். சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, சூப்பராக பண்ணிருக்கு. அகர்வால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டிங். அகர்வாலுக்கு நடிக்கலாம், எல்லார் கேரக்டரும் நல்லா இருக்கு. ட்விஸ்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக போச்சு ஸ்க்ரீன் பிளே. ட்விஸ்ட்லாம் செம்மையாக இருக்கு. ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபேமிலி ட்ராமா கிரைம் த்ரில்லர் செம்மையாக ஒரு சம படமாக இருக்கும். அது டிஎன்ஏ மூவி நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா போய் நல்லா பார்த்துட்டு வரலாம். குழந்தை பற்றி தான் கான்செப்ட். குழந்தைங்கள வந்து அவங்க குழந்தை இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்குறது. அது வந்து சூப்பராக இருந்தது. அவர் நல்லா எமோஷனல் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். நல்லா ஃபைட்டிங் சீனாக நல்லா பண்ணியிருந்தாருண்ணா. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து நேரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். எனக்கு அந்தளவுக்கு பிஜிஎம் சாங் நல்லா இருக்கு. அது ஃபைட்டிங் சீன்லாம் இன்னும் சூப்பராகவே இருக்கு. நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி கான்செப்ட் படம்? அந்த குழந்தைய வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, அதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஃபுல் கதையே. எப்படி வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டிஎன்ஏ பார்த்துட்டு வந்தோம். டிஎன்ஏ நல்லா இருக்கு. டிஎன்ஏ நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ வர மாதிரி சூப்பராக இருக்கு படம். சூப்பர் ப்ரோ, படம் சூப்பர். பயங்கர ப்ரோ படம் வந்து பாருங்க ப்ரோ, பார்த்து கடத்தெல்லாம் தடுக்கிற மாதிரி நல்லா ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் பொதுமக்களுக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காங்க. சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் மிரட்டுது. ஃபேமிலி ஓரியன்ட் செமையாக இருக்குது பார்க்க. எதிர்பார்க்கவே இல்லை. வந்து பார்த்தோம் வேற லெவலுக்கு இன்னொரு டைம் போய் பார்க்குற அளவுக்கு இருக்கு மூவி. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா தான் ப்ரோ. நல்லா இருக்கு. என்ன மாதிரி கான்செப்ட் படம்? சைல்ட் கிட்னாப்பிங் பற்றி நல்லா வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்கு. சாங்ஸ் பிஜிஎம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்கு. சூப்பராக படம் நல்லா இருக்கு. என்ன மாதிரி கான்செப்ட் படம்? குழந்தை கடத்தல் பற்றி தான். ஹாஸ்பிட்டலில் நடக்கிற தப்பை மெயினாக டாக்டருங்க மட்டும் தப்பை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. நல்லா என்ன மாதிரி கான்செப்ட் படம்? டிராஃபிக்கிங் சூப்பராக இருக்கு ப்ரோ. டிஎன்ஏ மூவி நல்லா இருக்கும். படம் நல்லா கருத்தான படம் தான். படம் நல்லா இப்போ பார்த்து வந்தேன். படம் பார்க்க வேண்டிய படம் சார். பார்க்கலாம், 100% பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம்னா எல்லாமே ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். இதை எதனாலன்னா இந்த 2 குழந்தைய வச்சு குழந்தைய வளர்க்குறோம், எப்படி எந்த கஷ்டம்னு தெரியும். இந்த படத்துக்காக தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எந்த நிலைமை இருக்குது, யாரையும் நம்ப கூட, யாரையும் உள்ள அனுப்பக்கூடாது, ஒரு வைரஸ் கண்டிப்பாக கொண்டு வரும் சார். அகர்வால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டிங். அகர்வாலுக்கு நடிக்கலாம், எல்லார் கேரக்டரும் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பார்க்கணும். நம்மளாம் ஒன்று சொன்னாலும் கண்டிப்பாக பார்ப்பாங்க சார். 100% படம் நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் அழகிற மாதிரி ஒரு சீன் வருது. அது நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதாநாயகம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாருக்கும் நல்ல சென்டிமெண்ட் நல்லா இருக்குது சார். சாங்ஸோட கருத்து நல்லா இருக்குது. எல்லாம் கருத்து தான் மெயின். இந்த கருத்து நல்லா இருக்குது சார். ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்க சார். ஃபேமிலியாக வரணும் சார். நன்றி. லாஸ்ட் மந்த்து ரீசெண்டாக தக் லைஃப் படம், பெரிய படம் ஒன்றுமே போகல. இப்போ சின்ன படத்தை வந்து நம்ம எல்லாமே வெல்கம் பண்ணி தேட்டர் வந்து பார்க்கணும். தேட்டர் கூட்டமே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் 100 பேர் அவ்வளோக்குலாம் இருக்காங்க. இந்த மாதிரி படம்லாம் வந்து தேட்டர் வந்து வெல்கம் பண்ணி பார்க்கலாம். அதில் பக்கம் ஒரு கம்பேக் தான் படம் சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நேச்சர் நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு ஆக்டிங் பில்டப் பண்ணல, நேச்சர் நடிச்சிருக்காரு. படம் எல்லாமே அக்செப்ட் பண்ணலாம். உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருக்காங்க படத்தை. கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம். படம் வந்து கண்டிப்பாக ஆனால் கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணி தேட்டரில் இருந்து பாருங்கள். எல்லாருமே ஓடிடியில் போகிறதா வேஸ்ட்டு. சாங்ஸ் நல்லா இருக்குது, ஃபைட்டு ஓகே, ஃபைட்டு நல்லா இருக்குது. ஓவரால் படம் சூப்பர் ப்ரோ. படம் நல்லாவே இருக்குண்ணா. என்ன மாதிரி ஸ்டோரினா படம்? ஸ்டோரி அதான் அந்த கிட்னாப் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, பேபிலாம் கிட்னாப் பண்ணி சேல் பண்ணுறாங்க பிளாக்ல, இந்த க்ரைம்லாம் பண்ணுறாங்களா, அதுதான் படம். ஓகே, இது டிஎன்ஏ நேம் வச்சுருக்காங்க, ஏதாவது ரிவீல் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏன்றது எப்படி ரிலீவ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு கிட்னாப் பண்ணிட்டாங்க அவங்க குழந்தைய, அது எப்படி செக் பண்ணோம். இப்போ நம்ம டிஎன்ஏ கொடுத்தா தானே அது நம்ம பேபியா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. படத்தில் ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்களா? ஓகே தான். படத்தில் வந்து அதரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு எப்படி இருக்குது? ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. நல்லாவே இருக்குது அவர் பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேண்ட் டிராஃபிக்கிங் ப்ரோ. இது நேம் வச்சுருக்காங்க. என்ன மாதிரி? ஆமாம், அந்த இன்ஃபேண்ட் குழந்தையத்தோட கடத்திடுவாங்க. அது எது பிறந்த 10 நாளில் இது நம்ம குழந்தைனே தெரியாதுல்ல. ஸோ டிஎன்ஏ வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது டிஎன்ஏ ஓகே, கதைக்கு அது ஃபுல்லாக டிஎன்ஏ வராது. அந்த ஒரு இடத்துல டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. அதனால் அது டெஸ்ட் எடுத்ததுன்னா அது அதோட குழந்தைனே தெரியும். அதனால தான் அதுதான் அதில் இருந்தால் போங்க படம். அதனால் டிஎன்ஏ வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து லவ் ஃபிலிமா இல்லை எந்த மாதிரி ஜானர்? இது த்ரில்லர் ப்ரோ. இது லவ்லாம் கிடையாது, இது ஒரு த்ரில்லரு. அதான் இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி வச்சுக்கலாம். க்ரைம் கூட இல்லை, த்ரில்லர் தான். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் நிறையா இருக்க மாதிரி. ட்விஸ்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக போச்சு ஸ்க்ரீன் பிளே. போர் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிச்சு
போகல. பிஜிஎம் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் ஒரு 2 பாட்டு அவ்வளோ தான் இருக்குது. அதனால் சாங்ஸ் பேச தெரில, பட் பிஜிஎம் செம்மையாக இருந்தது. படம் நல்லா இருந்ததுண்ணா. அதான் அந்த குழந்தைங்க நல்லா பார்த்துக்கணும், அந்த இதுண்ணா, அந்த கான்செப்ட்ண்ணா. ட்விஸ்ட்டு மெயின் கேரக்டர்ஸோட ஆர்ட்லேருந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமான ஸ்கோப்பு வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்குது. எல்லாம் சூப்பர். ட்விஸ்ட்டெல்லாம் செம்மையாக இருக்குது. ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபேமிலி ட்ராமா க்ரைம் த்ரில்லர் செம்மையாக ஒரு சம படமாக இருக்கும். அது ஃபேமிலி சூப்பராக ஓகே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக கேரக்டர் இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ்க்கான ஒரு ஸ்கோப்போட தான் ஒரு ஹைப்பில் இருந்து தான் படம் ஆரம்பிக்கும். செகண்ட் ஹாஃப் அதுலேருந்து இன்னும் ஃபஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு தோணலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா எங்கேயோ போயிட்டு கண்டிப்பாக போர் அடிக்காது. செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. கான்செப்ட் பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காரு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு ப்ரோ. லேகே இல்லை ப்ரோ. அது பெஸ்ட்டு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இல்லை ப்ரோ நல்லா இருந்துச்சு படம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு பாண்டு அந்த மாதிரியும் சொல்லலாம். எனக்கு புரிஞ்சதில் சொல்கிறேன். படம் நல்லா தான் இருக்குது. என்ன மாதிரி கான்செப்ட் ப்ரோ? கான்செப்ட் அதாவது குழந்தைய மாற்றி வச்சுட்டு அது கண்டுபிடிக்கிறது தான். படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் தான் இருக்கா? ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸு எனக்கு சொல்ல வராது அவ்வளோவா.